ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பலாப்பழம் இருக்கதான் பார்க்க போறோம். இந்த பலாப்பழம் பார்த்தீங்கன்னா எங்க வீட்லயே காய்ச்சது. இது பாருங்க, முள்ளுலாம் கொஞ்சம் பெருசா இருக்கணும். இது யூஸ்வலா கட் பண்ணக்குள்ள இந்த நீடு கட் பண்றதோட இந்த நீடு கட் பண்ணாதான் நல்லா இருக்கும். அது யூஸ்வலா வாசனை வந்த பிறகு கட் பண்ணாதான் ஈஸியா இருக்கும். சில பேர் கட் பண்ண முடியல, கஷ்டமா இருக்குன்னுவாங்க. ஆனா பழுத்ததுன்னா ஈஸியா கட் பண்ணலாம் ஒருத்தவங்களே. ஆனா எங்க பலாப்பழம் நல்லா டேஸ்டா இருக்கும், நல்லா தித்திப்பாவும் இருக்கும். எங்க வீட்டுல 2 மரம் இருக்கு. ஆனா அந்த 2 மரத்துல ஒரு மரத்தோட பழம் தான் நல்லா சூப்பரா இருக்கும். ஒருத்தங்களே ஈஸியா கட் பண்ணிடலாம். யூஸ்வலா இது கட் பண்ண அன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாக்கா மறுநாள் அவ்வளோ நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்கன்னா மொத்தமா நமக்கு செலவாகுதுன்னா என்ன பண்ணலாம், இது மாதிரி பாதியா கட் பண்ணி வச்சு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம க்ளீன் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது யூஸ்வலா கட் பண்ணக்குள்ள கத்திலையும் எண்ணெய் தடைக்கலாம், நம்ம கையிலையும் எண்ணெய் தடையின்னு வெட்டினாக்கா அந்த பால்லாம் கையில படாது. எல்லாம் ஒரே ஒரே பிசு பிசுன்னு இருக்கும். இத மாதிரி மேல இருக்க அந்த தண்டு ஃபுல்லா எடுத்துட்டு அடியில ஃபுல்லா கட் பண்ணா அவ்வளவு நல்லா சூப்பரா நம்ம கிளீன் பண்ணிடலாம். யூஸ்வலா நாங்க கொட்டைலாம் பாத்தீங்கன்னா நாங்க கீழே தான் போட்டுருவோம். ஏன்னா நிறைய பேர் பொரியல் எல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் கட்லெட் எல்லாம் பண்ணுவேன். அதை துருவி புட்டு மாதிரிலாம் எல்லாம் செய்யலாம். இது மாதிரி நம்ம பலாப்பழத்தை கட் பண்ணக்குள்ள இது மாதிரி கொஞ்சம் பெரிய கத்தி எடுத்தா நம்மளுக்கு வசதியா நல்லா இருக்கும் வெட்டுறதுக்கு. வைப்பாங்க இந்த மாதிரி நீட்டு வாக்கில் குறுக்கு வாக்கில் நல்லா கட் பண்ணிட்டு இது மாதிரி நல்லா விரித்து எடுத்தாக்கா நம்ம அடியில் நம்ம வெட்டி ஒவ்வொரு சோலையாக வச்சு எடுத்துடலாம். அதுமாதிரி மேலே உள்ள தண்டி ஃபுல்லாக வெட்டி எடுத்துடலாம். யூஸ்வலாக இந்த மாதிரி அந்த நீட்டாக நல்லா கீழ்ச்சி விட்டு அந்த குறுக்கு வாக்கில் நல்லா கீழ்ச்சி விட்டு எடுத்தாக்கா பலாப்பழம் நல்லா ஈஸியாக எடுத்துடலாம். யூஸ்வலாக போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காய்க்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கா, செகண்ட் காய்க்கிறது நல்லா இருக்கும். ஆனால் என்ன இந்த சீசன் மாற மாற பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் காய்க்கிறது நல்லா செம்ம சூப்பராக இருக்குது. பலாப்பழத்தில் ஜூஸ் கூட போட்டு குடிக்கலாம்.